வர அக்டோபர்ல பீகார்ல வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. பீகார்ல வந்து இவிஎம் மோசடி வந்து ரொம்ப உச்சகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியா வந்து 2020 வந்து பெரிய அளவுல இவிஎம் மோசடி, அதே மாதிரி 2024 வந்து மிகப்பெரிய அளவுல இவிஎம் மோசடி பண்ணி 40 சீட்ல வந்து 30 சீட் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல இவிஎம் மோசடி, இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து இவிஎம் மோசடி வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து நாங்க வந்து நானும் அப்பாவும் வர 25ஆம் தேதி சென்னையில இருந்து கிளம்பி 27ஆம் தேதி நைட் இருந்து பீகார் வந்து போறோம். 28ஆம் தேதி வந்து பீகார்ல வந்து முக்கியமான எதிர்கட்சிகள் அவங்க வந்து ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ, எம்எல் இது மாதிரி வந்து முக்கியமான எதிர்கட்சிகள் வந்து அவங்களெல்லாம் வந்து நிர்வாகிகளை சந்திச்சு இவிஎம் பிரச்சனைக்கு எதிராக வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து பேசணும், இந்த பிரச்சனை வந்து கையில் எடுக்கணும். இந்த 2025 அக்டோபர்ல நடக்கக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தல் வந்து வாக்குச்சீட்டில் நடத்தணுங்கிற விஷயத்த வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா அதுக்காக வந்து போராடணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களை சந்திச்சு வந்து வலியுறுத்த போறோம். ஏன்னா வந்து தொடர்ச்சியா வந்து இப்ப இவிஎம் மோசடி வந்து நடக்குது. முக்கியமா வட மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல நடக்குது. முக்கியமா பீகார்ல வந்து இப்ப நிதிஷ்குமாரோட சப்போர்ட்ல வந்து இந்த நிதிஷ்குமாரோட சப்போர்ட்ல தான் வந்து பிஜேபி ஆட்சி வந்து அங்க வந்து இருக்கு. மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு காரணம் வந்து நிதிஷ்குமார் வந்து முக்கியமான காரணம். அவங்களோட சப்போர்ட் வந்து இப்ப மிகப்பெரிய அளவுல இவிஎம் மோசடி பண்ணி 40 சீட்ல 30 சீட் வந்து ஜெயிச்சோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி பீகார்ல வந்து என்ன சூழ்நிலை இருந்துச்சு, 2024க்கு முன்னாடி வந்து என்ன சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா மக்கள் வந்து ஓட ஓட விரட்டினாங்க. பிஜேபி வேட்பாளர்களை வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பிஜேபி வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு கேட்டு ஊருக்குள்ளேயே மக்கள் வரவில்லை. பீகார் ஃபுல்லாவே இதான் நிலைமையா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அமித்ஷா வந்து அங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனப்ப மக்கள் கடுமையான எதிர்ப்பு. மோடி வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனப்ப அங்க வந்து மக்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு. இதான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சூழ்நிலையா இருந்துச்சு. ஆனா வந்து ரிசல்ட் வந்து அப்படியே வந்து மொத்தமா ஸ்வீப் அடிச்சாங்க. அந்த ரிசல்ட்டை வச்சுதான் இன்னைக்கு வந்து மத்தியில வந்து பிஜேபி வந்து ஆட்சியில இருக்கு. அது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்து நம்ம வரைக்கும் வந்து பாதிக்குது அப்படின்னா அங்க வந்து பீகார்ல வந்து அவங்க பண்ணிருக்கக்கூடிய இவிஎம் மோசடி வந்து முக்கியமான காரணம். இந்த சூழ்நிலையில வந்து இப்ப ராகுல் காந்தியா இருக்கட்டும், யாருமே வந்து எந்த எதிர்கட்சி தலைவர்களுமே வந்து இவிஎம் எதிராக வந்து பேசுறது கிடையாது, போராடுறது கிடையாது. எல்லாமே பேசுவாங்க. பிஜேபி வந்து இது மாதிரி வந்து எல்லா விஷயங்களுக்கு எதிராகவும் பிஜேபி கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களுக்கு எதிராகவும் பேசுவாங்க, போராடுறதா சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அவன் எப்படி ஆட்சிக்கு போனானோ இவிஎம் மோசடி பண்ணி ஆட்சிக்கு போயிருக்கா எல்லா மக்களுக்குமே தெரியுது. ஆனா அதை பத்தி இவங்க வந்து வாயவே திறக்க மாட்டாங்க. அதனால இதை வந்து சந்திச்சு வலியுறுத்தலான் இருக்கோம். அதுக்கு நாங்க வந்து இப்ப வந்து என்ன வந்து பண்ணிருக்கோம் அப்படின்னா இது மாதிரி வந்து பீகார்ல வந்து முக்கியமான எதிர்கட்சிகள் ஆர்ஜேடி உட்பட முக்கியமான எதிர்கட்சிகள் அவங்களோட நிர்வாகிகள் எல்லாருமே மாவட்ட அளவுல தாலுக்கா அளவுல அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்து ஃபுல்லா வந்து சர்ச் பண்ணி அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்க வந்து இது மாதிரி வந்து பீகாருக்கு வரப்போறோம். இது மாதிரி சட்டமன்ற தேர்தல் வந்து வாக்குச்சீட்டுல நடக்கும் அப்படிங்கறது வலியுறுத்தி வந்து நீங்க வந்து பேசணும். முக்கியமா வந்து தேஜஸ்வி யாதவ், மகாகட்பந்தன் கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே பேசணுங்கிறத வலியுறுத்தி தேஜஸ்வி யாதவுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்கோம். அந்த லெட்டர் வந்து ஃபுல்லா வந்து அனுப்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்க வந்து அனுப்பிச்சிருக்கோம். அதே மாதிரி வீடியோ பேசி இது மாதிரி வந்து தேஜஸ்வி யாதவ், மகாகட்பந்தன் தலைவர்கள் எல்லாருமே வந்து இவிஎம் பிரச்சனையை கையில் எடுக்கணுங்கிறத வலியுறுத்தி ஒரு வீடியோ பேசி அதையும் வந்து நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், முன்னாள் எம்எல்ஏஸ், இந்த மாதிரி தோத்து போனவங்க, இவிஎம்னால தோத்து போன எம்எல்ஏஸ், அதுக்கப்புறம் எம்எல்சி, எம்பிஸ், இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து அனுப்பிச்சிருக்கோம். அது மாதிரி அந்த லெட்டர் வந்து அனுப்பிச்சிருக்கோம். அங்க வந்து நிறைய சப்போர்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அங்க இருந்து வந்து எங்களுக்கு வந்து இது மாதிரி நமக்கு வந்து இது மாதிரி இவிஎம் மோசடி எப்படிலாம் நடந்திருக்குங்கிற விஷயத்த வந்து நமக்கு வந்து வீடியோஸ் வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. அதே மாதிரி கண்டிப்பா வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க. தனிப்பட்ட முறையில வந்து நமக்கு வந்து நம்ம வந்து நிர்வாகிகளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க வந்து அதை வந்து நாங்க வந்து எங்க குரூப்ல ஃபுல்லா நாங்க ஷேர் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து நமக்கு வந்து அனுப்பிச்சு இது மாதிரி நாங்க வந்து ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்கோம், கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இவிஎம் மோசடி வந்து அங்க நடந்துட்டு இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து தெரியுது. அவங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ரிப்ளை அனுப்புறாங்க, அதுல இருந்தே நமக்கு வந்து தெரியுது. இப்ப வந்து ஃபுல்லா வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து எலெக்ஷன் வந்து நெருங்குற நேரத்துல கண்டிப்பா வந்து இந்த இவிஎம் பிரச்சனை வந்து அங்க வந்து பெருசா மாறும். இந்த சூழ்நிலையில நம்ம வந்து அங்க போறோம். அதே மாதிரி வந்து தொடர்ச்சியா இவங்களுக்கு வந்து மெசேஜஸும் அனுப்பி இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா பேசணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து வலியுறுத்தி என்ன அரசியல் சூழ்நிலை என்னெல்லாம் வந்து இவங்க சூழ்ச்சி பண்ணுவானுங்க, இவிஎம் மோசடி பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து பண்ணுவாங்க. எப்ப 2020 வந்து மிகப்பெரிய அளவுல இவிஎம் மோசடி பண்ணி சுஷாந்த் சிங் சொல்லிட்டு ஒரு நடிகரை வந்து படுகொலை பண்ணானுங்க, சூழ்ச்சி பண்ணி படுகொலை பண்ணி அதை ஃபுல்லா வந்து விவாதமாக்கி அவர் வந்து சூசைட் பண்ணி செத்துட்டாருன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அதுக்கடுத்து வந்து அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் நிறைய பேரை காலி பண்ணி அதெல்லாம் வச்சு வந்து இவிஎம் மோசடி வந்து மறைச்சானுங்க. இந்த சூழ்நிலையில வந்து நாங்க வந்து போறோம். பீகார் வந்து நாங்க வந்து ஏன் சூஸ் பண்ணிருக்கோங்க பத்தி அப்பா சொல்லுவாங்க. இப்போ இவிஎம் பிரச்சனையில யார் வந்து எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவனுடைய சங்கிகள் தான் வந்து மக்களுக்கு எதிரின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையிலேயே வந்து இந்த பிரச்சனையில இவனுங்க வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி அதிகாரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமா இவனுடைய அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு உடஞ்சா இருக்கிறது யாருன்னா எதிர்கட்சி தலைவர். இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் மாதிரி துரோகிகள் வந்து உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான்.
நேற்றுக்கு ராகுல் காந்தி வந்து அமெரிக்கால போய் பேசுறாப்ல, இந்த மாதிரி வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து முறைகேடு நடந்திருக்கு, அங்க வந்து வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு, கடைசி நேரத்தில் போலிங் க்ளோஸ் ஆகிற நேரத்தில் 70 லட்சம் 75 லட்சம் ஓட்டு வந்து அதிகமாக வந்து பதிவு பண்ணிருக்கு, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் அங்கமே பேசுறாப்ல. நீ பேச வேண்டிய இடம் எங்க? நீ பார்லிமெண்ட் மெம்பர். ராகுல் காந்தி வந்து இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர், பார்லிமெண்ட் மெம்பர். பார்லிமெண்ட்ல இதை பத்தி பேசியிருக்கியா நீ? பார்லிமெண்ட்ல இதை பத்தி வாதம் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? காங்கிரஸ் கட்சியில 99 எம்பி இருக்கீங்க, எதிர்கட்சி கூட்டணியில கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல எதிர்கட்சி கூட்டணியில இருக்கிறீங்க. திமுக இருந்து, கம்யூனிஸ்டுல இருந்து, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து எல்லா கட்சியும் தானே இருக்கிறீங்க. 240 பேர், 543 பேர்ல 240 பேர் தானே பிஜேபி எம்பிஸ், மத்த எல்லாமே எதிர்கட்சிகள் தானே பெருமளவுக்கு. பார்லிமெண்ட்டை முடக்க வேண்டியதானே, இவிஎம் தடை பண்ண சொல்லி. ஏன் உங்களால செய்ய முடியல? இப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சி தலைவர். இவனுங்க வந்து சரியா இருந்தா, எதிர்கட்சி தலைவர்கள் சரியா இருந்தா இந்த சங்கிகளை எப்பயே காலி பண்ணிருக்கலாம் அதிகாரத்துல இருந்து. இவனுக்கு உடந்தையா இருந்துகிட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு பெரிய வாதமா நாட்டில் மாறிட்டு இருக்கு. ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவுக்கு அந்த கடிதத்தில் கூட நம்ம அதான் சொல்லியிருக்கிறோம். ராகுல் காந்திக்கு எச்சரிக்கை விடுத்தோம், 2024 தேர்தலுக்கு முன்னாடி இவிஎம் வைத்து போராடலைன்னா திருப்பி மோடி தான், திருப்பி பிஜேபி தான், எழுதி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்தோம். போய் எல்லா எதிர்கட்சிகளுக்கும் சொல்லிட்டு வந்தோம். இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சோம். ஒருத்தரும் பேசல, ஒருத்தரும் போராடல. ஆனா கடைசியா என்ன நடந்துச்சு? அதேதான் ராகுல் காந்தி சொல்லிட்டு இருந்தாப்ல, மோடி கிடையாது, ஜூன் 4க்கு பிறகு மோடி ஆட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. நமக்கு தெரியும் திருப்பி அவன் தான் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அதேதான் வந்து பீகார்ல 2020 அதான் நடந்துச்சு. அப்பயே நிதிஷ்குமார் தோத்தா நிதிஷ்குமார் தான். அன்னைக்கு ஃப்ராட் பண்ணி உட்கார்ந்தா இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சி, திருப்பி இந்த கடைசி 5 வருஷம் முடிச்சுட்டானுங்க. திருப்பி இப்ப அதான் பண்ண போறானுங்க, அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது நீ வந்து தேஜஸ்வியா தான் சொல்றோம், இவிஎம்க்கு எதிராக போராடலைன்னா ராகுல் காந்திக்கு என்ன நிலைமை அதுதான் உனக்கும். அதனால இவிஎம்க்கு எதிராக போராடணும்னு சொல்லி ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த தலைவர்களுக்கு. நம்ம நேரடியா நெருக்கடி கொடுத்தாலும் மசிய மாட்டானுங்க. நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்து பாக்குறோம். இந்த மதுரையில கம்யூனிஸ்ட் மாநாடு போட்டானுங்க, இந்தியா பூரா இருந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்திருந்தாங்க. சிபிஎம் மாநாடு எல்லாத்தையும் போய் மீட் பண்ணோம். இந்தியா பூரா இந்த டெலிகேட்ஸ் பூரா போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணி எப்படி எல்லாம் ஃப்ராடு நடக்குது, முக்கியமா கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் எப்படி ஃப்ராட் பண்ணி பிஜேபி அங்க மேல வந்திருக்காங்க என்ற புள்ளி விவரங்களோட ஆதாரங்களோட போய் கொடுக்கிறோம். ஒரு தீர்மானம் போட மாட்டானுங்க. பேர் தான் கம்யூனிஸ்ட் கட்சி, நாங்க தொழிலாளி வர்க்க கட்சி, நாங்க முதலாளித்துவத்துக்கு எதிராக இருக்கிறோம், நாங்க புரட்சி நடத்த போறோம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரெசல்யூஷன் போட சொல்லி சொன்னோம், இவிஎம் வேண்டாம், வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்தணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுக்கப்பான்னு சொன்னா ஒரு தீர்மானம் போறது கூட தைரியம் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி. இதான் நிலைமை இன்னைக்கு. இன்னைக்கு இந்த சங்கி கூட்டம், இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இந்தியாவில் இவ்வளவு ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு காரணமே எதிர்கட்சிகள் தான். காந்தியை கொண்டு ஆர்எஸ்எஸ் நிரந்தரமா தடை பண்ணி இருக்க முடியாத காங்கிரஸ் நினைச்சா? காங்கிரஸ் பண்ண துரோகம் இல்லையா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இந்த அளவுக்கு வளர விட்டது? காங்கிரஸ் இந்தியா செஞ்ச துரோகம் இல்லையா? குஜராத்ல வந்து அத்தனை பேர் படுகொலை பண்ணானுங்க. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்துக்கிட்டு வெளிப்படையா பல்லாயிரக்கணக்கான மக்களை இஸ்லாமியர்களை குறி வச்சு படுகொலை பண்ணானுங்க. கோத்ரால வந்து ரயில் எரிப்பு சம்பவம் சொல்லி இவனையிலே ஆளை செட்டப் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு வந்த இந்து பக்தர்களை வந்து இவனையிலே காலி பண்ணானுங்க. இவனையிலே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி அந்த கோத்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல காலி பண்ணிட்டு முஸ்லீம்களை பழி தூக்கி போட்டு குஜராத் பூரா வந்து படுகொலை பண்ணானுங்க அரசியலுக்காக. அங்க சங்கர் சிங் வகேலான்னு சொல்லி பிஜேபியோடைய முதலமைச்சராக இருந்த ஆளு மோடிக்கு முன்னாடி அந்த ஆள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறான். புல்வாமா அட்டாக்ல அந்த ராணுவ வீரர்கள் சாகும் போது அந்த ஆள் சொன்னான், இதே மாதிரிதான் கோத்ரால பண்ணானுங்க குஜராத்ல பண்ணிட்டு இவனுங்களே பண்ணிட்டு அதை அரசியல் பண்ணானுங்க. அதேதான் இன்னைக்கு புல்வாமால பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த சங்கர் சிங் வகேலான்ற அந்த பிஜேபி முன்னாள் குஜராத் சீஃப் மினிஸ்டர் சொன்னான், आतंकवाद तो सबसे ज्यादा हमले अगर हुए हैं तो 5 साल में इनके शासन में हुए, और आखिर में जो पुलवामा में हुआ इंटेलिजेंस फेलोर हुआ, सरकार की जिम्मेदारी थी, उसमें कॉन्स्पिरेसी हमको लगती है। और कॉन्स्पिरेसी जो है वो यहाँ गोधरा वाला मामला था, उसके बाद जो अक्षरधाम का हुआ, उसके बाद मियाँ मुशर्रफ गुजरात के इलेक्शन में, यानी कि इनके पास सिवा हिंदू मुसलमान, सिवा पाकिस्तान हिंदुस्तान எல்லா எவிடன்ஸும் வந்து இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு. புல்வாமால பண்ணதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கோத்ரால இவனுக்கு குஜராத்ல உனக்கு பண்ண கலவரத்துக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு. இவனுக்கு எல்லாம் தூக்கி உள்ள வச்சு காலி பண்ணிருக்கலாம்ல காங்கிரஸ் நினைச்சிருந்தா, மோடி அமித்ஷாவையும். இன்னைக்கு இவனுக்கு அதிகாரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு என்னென்னமோ ஊழல் வழக்கெல்லாம் மட்டும் உங்களை பூரா கார்னர் பண்றாங்க. நான் இன்னைக்கு மத்தியில 10 வருஷம் 2004 இருந்து 2014 வரைக்கும் நீங்க எதிர ஆட்சியில இருந்தீங்க.
ஏன் இவங்க எல்லாம் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இவங்க ஆளை இல்லாம பண்ணிருக்க முடியும் மோடி அமித்ஷா எல்லாம். RSS இயக்கமே இந்தியாவில் இல்லாம பண்ணிருக்க முடியும் காங்கிரஸ் நினைச்சிருந்தா. ஏன் பண்ணல? எல்லாம் சங்கி கூட்டம் உள்ள போந்துட்டாங்க. இவங்க எல்லாம் அடிமையாயிட்டானுங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஆதிக்கம் பண்றது யாருன்னா RSS சங்கிகள் தான். அதனாலதான் ஒரு கட்சி கூட இவிஎம் பிரச்சனை கையில் எடுக்க மாட்டான். வேற எல்லாம் பேசுவானுங்க, எல்லா பிரச்சனையும் பேசுவானுங்க. ஏன் MK ஸ்டாலின் இருக்காரு தமிழ்நாட்டில், இவர் எல்லா பிரச்சனையும் பேசுறாருல பிஜேபிக்கு எதிராக. அவன் மத்தியில் அதிகாரத்துக்கு போறது இவிஎம் ஃப்ராடு தானே. ஏன் அதுக்கு ஒரு நீ ரெசல்யூஷன் போட முடியுமா? MK ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்தணும். இவிஎம் ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிக்கிறானுங்க. ஏன் இதெல்லாம் தெரியாதா? திமுகவுக்கு தெரியாதா? திமுக தலைவருக்கு தெரியாதா? ஏன் நீங்க வந்து எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு இங்க மாநாடு போறீங்கல்ல, கூட்டம் போறீங்கல்ல, ஏன் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போறாங்கல்ல? காங்கிரஸ் எம்பிஸோட சேர்ந்து திமுக எம்பிஸும் பார்லிமெண்ட்ல பிரச்சனை பண்ணலாம்ல? பேசவே மாட்டாங்க. இவிஎம்ல மட்டும் இவங்களுக்கு கசக்கும். அது திமுகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் ஒருத்தரும் பேச மாட்டான். அப்ப என்ன அர்த்தம்? தொடர்ந்து இந்தியாவோட ஆதிக்கம் சங்கிகள் கட்டுப்பாட்டுல இந்தியா இருக்கணும். இவனுங்க எல்லாம் வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு மக்களை பூரா இவங்கிட்ட மாட்டி விட்டுட்டு இவனுக்கு தப்பிச்சு போயிடுவானுங்க. இவனுக்கு பூரா பேரும் அமெரிக்கால லண்டன்ல அங்கேயும் சொத்து வாங்கி போட்டு வச்சிருக்கானுங்க. அங்க போய் செட்டில் ஆயிடுவாங்க. இவனுக்கு புள்ள குட்டியோட போய் செட்டில் ஆயிடுவாங்க. இவனுக்கிட்ட சிக்கி சீரழியது யாரு? இந்திய மக்கள். அப்ப இதுதான் இன்னைக்கு நிலைமை. அப்ப இன்னைக்கு பிரச்சனை வந்து இந்த சங்கி கூட்டம் எதிரி, அது நமக்கு நல்லா தெரியும். பிஜேபி RSS எதிரி, இந்திய மக்களுக்கு எதிரி. இந்திய மக்களை கொலை பண்ற கொள்ளையடிக்கிற கூட்டம். இந்த ஒரு வருஷமா இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை பூரா நினைச்சு பாருங்க. இவனுங்க எலெக்ஷன்ல ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சு உட்காந்துட்டானுங்க. திருப்பி மக்களுடைய எதிர்ப்பை மீறி இவிஎம் ஃப்ராட் பண்ணி உட்காந்துட்டாங்க. அதை மூடி மறைக்கிறதுக்காக எத்தனை படுகொலை நடந்திருக்காங்க இந்த ஒரு வருஷத்துல? எவ்வளவு ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ், எத்தனாயிரக்கணக்கான மக்கள் செத்து இருக்கிறாங்க. கள்ளச்சாராய சாவுகள், கள்ளக்குறிச்சியில் நடந்த மாதிரி கள்ளச்சாராய சாவு, எத்தனை விபத்துகள், எத்தனை படுகொலைகள் நாடுபுறா வாதத்தை மாற்றி விடுறதுக்காகவே, டிபேட்டுக்காகவே அவ்வளவு பெரிய கொலகார கும்பல் இந்த RSS கொலகார கும்பல். இந்த கொலகார கும்பல்கிட்ட இந்தியா மாட்டி இருக்கிறதுக்கு, இந்திய மக்கள் மாட்டி இருக்கிறதுக்கு மிகப்பெரிய இவங்க எதிரிகள்னா துரோகிகள், எதிர்கட்சி தலைவர்கள். அதை இன்னைக்கு தோலுரிச்சாகணும். நம்ம இவனுங்களை தோலுரிக்காம மாற்றம் வராது. இவனுங்களை துரோகிகளை நிறுத்தாம எப்படி எதிரியை நம்ம வந்து காலி பண்ண முடியும்? துரோகிகளை கூட வச்சுட்டு எப்படி காலி பண்ண முடியும்? அதைத்தான் அந்த வேலையை தான் பீகார்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதான் ஆரம்பிச்சிருக்கோம். அங்க உள்ள அடிமை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரைக்கும் இதுதான் பிரச்சனை. இந்த தலைவர்கள் இவிஎம் எடுக்க மாட்டானுங்க, இவிஎம் கேர போராட மாட்டானுங்க. அவனுக்கு எலெக்ஷன் நேரத்தில் இவிஎம் வச்சு அவனுக்கு திருப்பி அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் கீழே வேலை பார்த்தாலும், உயரை கொடுத்து வேலை பார்த்தாலும் திருப்பி இவனுக்கு தான் சங்கிகள் தான் வந்து அதிகாரம் பண்ணுவானுங்க. இதுதான் நிலைமை அப்படிங்கறத தெல்ல தெளிவா அவங்களுக்கு புரியுது அவங்களுக்கு. காரணம் அந்த அளவுக்கு அங்க வறுமை இருக்கு. பீகார்ல வறுமை இருக்கு. இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து தனிநபர் வருமானம் 3,000 லட்சம். இங்கே எவ்வளவு வறுமை இருக்கு, இங்கே எவ்வளவு பிரச்சனை இருக்கு, மக்களுக்கு பற்றாக்குறை இருக்கு. அங்க 60,000, வெறும் 60,000. நம்மளை விட 1/6 பங்கு தான் பீகார்ல தனிநபர் வருமானம். அப்ப எந்த அளவுக்கு அங்க வறுமை இருக்கும், எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும்? அப்ப அது காரணம் யாரு? ஆட்சியில் இருக்கவங்க தானே. 20 வருஷமா இவனுக்கு தானே எங்க பீகார்ல ஆட்சியில் இருக்கானுங்க. என்டிஏ கூட்டணி, பிஜேபி, நிதிஷ்குமார் கூட்டணி, மத்தியில் இவனுக்கு தான் ஆட்சியில் இருக்கானுங்க. அப்ப அந்த கோபம் மக்களுக்கு இவங்க மேல தானே இருக்கும். அப்ப திரும்பி எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? எலெக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா பீகார்ல 2019 எலெக்ஷன்ல 40க்கு 39 40 எம்பி, அங்க 39 எம்பி பீகார்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க. 2019 2020 இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திரும்பி இவனதான் அங்க ஆட்சி, மத்திய மாநிலத்தில் ஆட்சி. 2024 40க்கு 30 ஜெயிச்சிருக்காங்க. வாய்ப்பே இல்ல. அப்ப அந்த அளவுக்கு அங்க வந்து வறுமை இருக்கு. மக்கள்கிட்ட வறுமை இருக்கு. மக்களுக்கு எதுவுமே அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியல. பொழப்பு தேடி அவன் நாடு பூரா இன்னைக்கு அலைய வேண்டி இருக்கு. கொரோனா காலத்துல நாய் மாதிரி அலைய விட்டானுங்க. டெல்லியில இருந்து நடக்க விட்டானுங்க, பட்னா வரைக்கும். மும்பைல இருந்து நடக்க விட்டானுங்க. அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான பீகாரி செத்து போனான், ரோட்ல இருந்து செத்து போனான். அவ்வளவு பாதிப்புகளை சந்திச்ச மக்கள் எப்படி திருப்பி பிஜேபிக்கு ஓட்டு போடுவான்? திருப்பி எப்படி அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவான்? அறிவிற்கு அவங்க யோசிக்க வேண்டாமா? அப்ப ஃப்ராட், இவிஎம் ஃப்ராட் இல்லாம வேற எப்படி அவன் ஜெயிக்க முடியும்? அப்ப இதை பத்தியே பேசாம இவனுக்கு வந்து கடந்து போயிடலான்னு பாக்குறானே இந்த எதிர்கட்சிகள். அப்ப இதைத்தான் இன்னைக்கு நம்ம அங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்க அடிமட்டத்தில், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தோத்து போன எல்லா எம்எல்ஏக்கு நின்று தோத்து போனவன் எதிர்கட்சியில அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்றோம்.
அவங்க கூட ரிப்ளை கூட பண்ணிருக்காங்க. எம்எல்சிலாம் வந்து நமக்கு வந்து வாழ்த்துக்கள், நீங்க சொல்றதா சரின்னு சொல்லிட்டு எம்எல்சி அளவுல எம்எல்ஏ அளவுல இருக்கவங்களே நமக்கு வந்து ரிப்ளை பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை கையில் எடுக்கலன்னா திருப்பி இதுதான் நடக்கும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்து கொண்டு போயிருக்கோம். நல்லா சப்போர்ட் இருக்கு. நேரடியாகவும் போக போறோம், நேரடியாக போய் சந்திக்க போறோம். சந்திச்சவங்கள இவங்களை வந்து இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எக்ஸ்போஸ் பண்றது மட்டும் இல்லாம இவிஎம் பிரச்சனை கையில் எடுக்காம நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய இந்த தலைவர்களே எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கு, வேர்க்கடி கொடுக்க வேண்டியிருக்கு கீழே இருந்து. அந்த வேலையை ஆரம்பிச்சோம்னா தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். அப்ப பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க பாதிக்கப்பட்ட மாநிலம். 2வது எலெக்ஷன் டைம்ல தான் மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க. இப்ப மக்கள் புரட்சி வரணும். இந்த பிரச்சனையில எதிர்கட்சி இந்த தலைவர்கள்லாம் நம்பி பிரயோஜனம் கிடையாது. மக்கள் புரட்சி வரணும். தேர்தல் காலகட்டங்கள் நம்ம வடநாட்டில் பார்க்க முடிஞ்சு. இவங்க ஓட்டு கேட்டு போவானுங்க சங்கிகளா ஊருக்குள்ள, மக்கள் ஊருக்கு துரத்தி அடிச்சான். தேர்தல் காலகட்டத்தில் தான் மக்கள் வந்து ஒண்ணு சேர முடியும். அப்பதான் இவனுக்கு தேடி போவானுங்க மக்களை வேற வழி இல்லாம. அப்ப மற்ற நேரத்தில் இவங்க வந்து போலீஸ் வச்சு டீல் பண்ணுவானுங்க, மக்களை ஒண்ணு சேர விட மாட்டானுங்க. ரவுடி எல்லா ஊர்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா ரவுடி பேரும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கான், எல்லா கிரிமினல்ஸ் இருக்கான். ஐஏஎஸ்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து நிர்வாகமுறை கட்டுப்பாட்டுல இருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் மக்களை இன்னைக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. மீடியால தேவையில்லாத பொய்களை பரப்புறது, ஏதாவது இவங்களுக்கு ஒரு டைவர்ட் பண்ணா உடனே அங்க ஒரு கொலையை நடத்துவானுங்க, ஒரு கலவரத்தை நடத்துவானுங்க. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் நடத்திட்டு இருக்கிற மாதிரி எவனையா ஒருத்தர் பிரபலமான ஒருத்தரை வந்து காலி பண்ணுவானுங்க. காலி பண்ணி அதை வச்சுட்டு 3 மாசத்துக்கு மீடியால டிபேட் நடத்துவானுங்க. தமிழ்நாட்டில் ஏகப்பட்டதை நடத்திட்டு இருக்கு அந்த மாதிரி. இங்கே நிர்வாக முறை இவனை கட்டுறவளதான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டி, இந்த மாதிரி ஒரு கும்பல் உலகத்தை எவனுமே இருக்க மாட்டாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் கொலகார கும்பல் மாதிரி, காட்டு மிராண்டி கும்பல் மாதிரி ஒரு கேவலமான இழிவான ஒரு கூட்டம் வந்து உலகத்தில் எவனும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இழிவான கூட்டத்திட்ட இன்னைக்கு இந்தியா மாட்டிட்டு இருக்கு. இந்திய மக்கள் மாட்டிட்டு முழிக்கிறோம். இந்த எதிர்கட்சி தலைவர்களும் பயந்துகிட்டு இவங்களுக்கு பயந்துகிட்டு இவங்களுக்கு வந்து அடிமையாக ஒத்து போயிட்டு இந்த இவிஎம் பிரச்சனையில துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க நாட்டுக்கு. அப்ப இதுக்கு எதிராக மக்கள் வந்து போராடணும்னா இன்னைக்கு பீகார் தான் சரியான களம். மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறாங்க, ஏமாத்தப்படுறாங்க, தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு போயானாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில வந்து மக்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கிளர்ச்சியா ஒரு எழுச்சியா உருவாகும். அது நடுப்புறம் பரவும். அடுத்து 1 வருஷத்துல நிறைய அடுத்தடுத்து எலெக்ஷன் நடக்க போகுது. மேற்கு வங்காளத்துல, அஸ்ஸாம்ல, தமிழ்நாட்டுல, கேரளால, பாண்டிச்சேரியில, பீகார்ல, இப்படி அடுத்தடுத்து இந்த 1 வருஷ காலகட்டத்தில் இவிஎம்க்கு எதிரான ஒரு கிளர்ச்சி பீகார்ல உருவாகி நாடு பூரா பரவுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுக்கு ஒரு முடிவு காலம் வரும். ஓட்டுரிமை இழந்துட்டு வேற என்ன நீங்க தேர்தல் அரசியல் பேசிட்டு இருக்கிறது? எத்தனை கட்சி இருக்கிறானுங்க? ஒருத்த கூட இவிஎம் பத்தி பேச மாட்டான். ஓட்டு தானே முக்கியம் தேர்தல் அரசியல்ல. ஓட்டையும் பிரார்த்தனை பண்ணி திருடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டானுங்களா? இவன் அவன் கூட கூட்டணி, அவன் இவன் கூட கூட்டணி, இவன் அங்க ஜெயிப்பான, இதே பேசிங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் பீகாரை சூஸ் பண்ணிருக்கோம். இவனுக்கு வந்து வழக்கம் போல என்ன பண்ணுவானுங்கன்னா அடக்குமுறை ஏவட்டும் பாத்துக்கலாம். அடக்குமுறை ஏவட்டும், போய் கலவரம் இருந்தாலும் நியாயம் இருக்கும். அடக்குமுறை ஏவட்டும், கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட போறது இல்லை. பீகார்ல இருந்து ஆரம்பிச்சு வர 27ஆம் தேதி அங்க போறோம். 28ஆம் தேதி இந்த தலைவர்களை சந்திக்க போறோம். தேஜஸ்வி யாதவ்ல இருந்து அங்க காங்கிரஸ் தலைவர்கள், அதே மாதிரி அந்த மகாகட்பந்தன் சொல்லக்கூடிய அந்த பீகார் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல், விஐபின்னு ஒரு கட்சி இருக்கு. இப்படி இந்த 6 கட்சிகளுடைய தலைவர்களை சந்திக்க போறோம் முதல்ல பட்னால. அதே மாதிரி மற்ற எல்லா பகுதியிலும் போய் சந்திக்க போறோம். பீகார் பூரா வந்து பயணம் பண்றது பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து நமக்கு ஒரு 5-6 மாசம் டைம் இருக்கு. அடுத்தடுத்து வந்து பீகாரை டார்கெட் பண்ணி இந்த இவிஎம் பிரச்சனையை வந்து பீகார்ல ஒரு மைய பிரச்சனையை மாத்தி அதை வந்து ஒரு பெரிய வாதமா மாத்திட்டோம்னு சொன்னா நார்த் இந்தியா பூரா என்ன பக்கத்துல யூபி, பக்கத்துல இந்த பக்கம் ஜார்க்கண்ட், இந்த பக்கம் மேற்கு வங்காளம், இப்படி சுத்தியும் வந்து இருக்கக்கூடிய அந்த எல்லா மாநிலங்களிலுமே வந்து இந்த பிரச்சனை வந்து பரவ ஆரம்பிக்கும் போது மீண்டும் வந்து இவிஎம்க்கு எதிரான ஒரு எழுச்சி எப்படி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி இருந்துச்சோ அது மாதிரி ஒரு எழுச்சி உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை உருவாக்கக்கூடிய வேலையில எதிர்கட்சி எல்லாம் நினைச்சாங்கன்னா ரொம்ப சாதாரணமா பண்ண முடியும். நம்ம இங்க தமிழ்நாட்டுக்கு இங்க இருந்து நம்ம போகணும், எவ்வளவு சிரமம் நமக்கு. இங்க இருந்து ட்ரெயின்ல தான் போகணும். இங்க இருந்து ட்ரெயினை பிடிச்சி பீகார் போய் அங்க நமக்கு மொழி தெரியாத ஊர்ல நந்தினி கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அது மட்டும்தான். உண்மையே நேர்மையா இருக்கு, நாட்டுப்பற்று இருக்கு நமக்கு. நாட்டுக்கு இதெல்லாம் இந்த காட்டு மராட்டி கும்பல்கிட்ட நாட்டை மீட்கணும் என்ற வேகம் இருக்கு, வெறி இருக்கு. வேற என்ன இருக்கு நம்மகிட்ட? பொருளாதார பலம் கிடையாது, அரசியல் பலம் எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட உணர்வு இருக்கு, நாட்டுக்காக செய்யணுன்ற அந்த ஒரு வேகம் இருக்கு. அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியும் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வீரியமா செய்வோம். மக்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணா பின்னா விஷயங்களை கொடுத்து
இந்த பிரச்சனைக்குள்ளே மக்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை போட்டு இங்க டைவர்ட் பண்ணி இங்க உள்ள அரசியல்வாதிக்கு பூரா அந்த வேலை தான் மாத்திட்டு இருக்காங்க. எல்லா அரசியல்வாதியுமே இவிஎம் பிரச்சனைக்குள்ள மக்கள் வந்துடக்கூடாது, இதை தவிர்த்து வேற பிரச்சனைகளை கொண்டு போற வேலையை தான் இவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க அஜெண்டா செட் பண்ணி கொடுக்குறானுங்க. அதைத்தான் இங்க இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் பேசிட்டு இருக்காங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா பேருமே. மக்கள் அதை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். இவிஎம் குள்ள வாங்க, இவிஎம் பிரச்சனைக்குள்ள வாங்க. மக்கள் வந்தீங்கன்னா இவருடைய வேற வழியில எதிர்கட்சி தலைவர்கள் வந்துதான் ஆகணும். அப்படி ஒரு பெரிய எழுச்சி, ஒரு பெரிய அலையை இவிஎம் உருவாக்கணும். இவிஎம் காலி பண்ணணும், பிஜேபி காலி பண்ணணும். பிஜேபி ஆட்சியை காலி பண்ணா ஆர்எஸ்எஸ் காலியாயிரும். காந்தியை கொலை பண்ண அமைப்பு இந்தியாவில் செயல்பட முடியாது, துரோகம் அது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்தியா ஆட்சி பண்றதுன்றது மிகப்பெரிய அவமானம். அது அந்த அவமானத்தை போக்கி ஆகணும். ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பே இந்தியாவில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி ஆகணும். இவிஎம் காலி பண்றது மூலமா தான் நம்ம அந்த இலக்கை அடைய முடியும். அதுக்கான வேலைகளை நம்ம தீவிரமா செயல்படுத்துவோம். மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க.